குலோப்ஜாம் மாவு வச்சு கேக்கு செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக குலோப்ஜாம் மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு பால் ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்தில் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாதவாறு நல்லா கலக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நெய் தடவி அந்த மாவை அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப்புக்காக கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துகிட்டு அது கூடவே ஏலக்காய் 2 போட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதை எடுத்து இந்த மாதிரி பேனில் நெய் தடவி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் நெய் ஊற்றி அந்த கட் பண்ணதை அது கூடவே ஒரு 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டு அது கூடவே சுகர் சிரப்பை ஆட் பண்ணி ஊற விட்டிங்கன்னா செம்மையான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குலோப்ஜாமை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.